எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் லேடிஸ், இங்க நம்ம எல்லாரும் இருக்கோம். இது நம்மளோட இவெண்ட் அண்ட் இங்க ரொம்ப அழகான ஒரு நம்மளோட பெனிஃபிட்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஹை எனர்ஜியில் இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்கிரீன் ஃபவுண்டேஷனுக்கும் சக்தி ட்ரஸ்ட் அண்ட் சுப்புலக்ஷ்மி அண்ட் வரலட்சுமி மேடம் ரெண்டு பேருமே மனசார ஐம் ஸோ ஹாப்பி பீயிங் ஹியர். ஸோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் உங்களுக்கு கொடுக்கலாமா? இன்னும் லவுடா? ஓகே, இன்னைக்கு நான் மைக் பிடிங்கி ஒரே ஒரு விஷயம் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஸ்டேஜ் போட்டு கொடுத்து ஒரு ஏணி போட்டு கொடுக்க இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஆளுங்க இருப்பாங்க. பட் விமனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, மைண்ட் செட். ஓகே, நம்ம ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன யோசிப்போம்னா, வாவ் இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல, இவங்களை பார்க்க நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆக முடியுமா அப்படின்ற கேள்வி நமக்கு நிறைய பேருக்கு வரலாம். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம நிக்கணும் அப்படின்ற தாட்டை மட்டும் வைங்க. நோ ட்ரீம் இஸ் ஸ்மால் when you want to achieve it. நோ ட்ரீம் இஸ் ஸ்மால். நான் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது 10 இயர்ஸ் முன்னாடி அப்சல்யூட்லி என்கிட்ட காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது, விமன் பிராண்ட்ஸை குளோபலா எடுத்துட்டு போகணுன்ற தாட் இருந்தது. ஆனா அது தனியா பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, அதுக்கான பணமும் எனக்கு கிடையாது. பட் இன்னைக்கு நாங்க 4 கண்ட்ரீஸ்ல எங்களுடைய வீடுகளை வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். 10 வருஷ ஜெர்னி. என்னால பண்ண முடிஞ்சா உங்க ஒருத்தராலையும் பண்ண முடியும். ஒரே ஒரு மைண்ட் செட்டை மாத்திட்டு ஒருத்தருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க, ஜெல்லஸ் ஆகாதீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அடுத்தடுத்த ஸ்டெப்பை பாருங்க. ஒரே விஷயம் தான், நம்ம காரோ பைக்கோ ஓட்டும் பொழுது இங்க இருந்து நம்ம கோயம்பேடு போகணும்னு நினைக்கிறோம், இல்ல டெல்லி போகணும்னு நினைக்கிறோம் கூட வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரோடு பூரா தெரியுமா? நமக்கு தெரியாது. 10 அடி லைட்ல ஓட்டுறோம் அப்படின்னா ஹெட்லைட்ல நம்மளுக்கு 10 அடி தான் தெரியும். ஆனா அடுத்தடுத்த 10 அடி நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுட்டே வரும். ஸோ அந்த 10 அடியை மட்டும் பார்த்து முன்னாடி போயிட்டே இருங்க. டெஸ்டினேஷனை நல்லா தூரமா வைங்க. கண்டிப்பா உங்க இலக்கு பெருசா இருந்தாலும் அதை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆனரிங் மீ ஹியர். இங்க இருக்கிற விமன் இன்னைக்கு இந்த ஸ்டேஜை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு வின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்.